எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ராஜேஸ்வரி, அதாவது நடுப்பொண்ணு ராஜேஸ்வரிக்கு இன்றைக்கி பர்த்டே. அவளுக்காக இன்றைக்கி ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சு ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அழகாக இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இப்போ நல்லா சாப்பிட்டானா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்களை பெல் பட்டன் அனுப்பி வைங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்குறேன். 250 கிராம் மாவு, அதாவது 1/4 கிலோ மாவில் தான் இன்றைக்கி நான் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இப்போ காட்ட போகிறேன். 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கருத்தனையாக மஞ்சக்கருத்தனையாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றா போட்டு அடிக்கலாம். இருந்தாலும் இந்த மஞ்சக்கருத்தனையாக வெள்ளைக்கருத்தனையாக நம்ம அடிக்கும் பொழுது நல்லாயிருக்கு கேக்கு. இப்போ மஞ்சக்கரு தனியாக வச்சுருக்கிறேன், வெள்ளைக்கரு தனியாக வச்சுருக்கிறேன். இதை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். அதாவது மிக்சியில் போட்டு அடித்தாலும் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம மிஷினில் வச்சு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். இப்போ நான் இதில் தான் அடிக்க போகிறேன். இது மாதிரி அடித்ததுக்கப்புறம் மைதா 250 கிராம்னா சர்க்கரை 250 கிராம் எடுத்துக்கணும். 250 கிராம் எடுத்து நல்லா பவுடராக மிக்சியில் வச்சு அரைச்சிக்கணும். இப்போ நான் அது மாதிரி பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒட்டுக்க போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி. இப்போ ரவை அடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மஞ்சக்கரு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வராது. இப்போ இதில் ஆயில் 70 கிராம் எடுத்துருக்கிறேன். அதாவது வாசம் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே கேக்கு செல் 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கிறேன். கேக் செல் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணி 25 மில்லி அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவு மைதாவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சளிச்சுக்கோங்க. இது கூடவே பேக்கிங் பவுட்ரு ஒரு 5 கிராம் அளவு நான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சளிச்சதுக்கப்புறம் இதை ஒரு இது போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கிங்க. லைட்டாக, அதாவது அடித்து கலக்காமல் லைட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் தண்ணின்னு எதுவும் ஊற்றக்கூடாது. இதுதான் நம்ம அதிலே எல்லாம் சேர்த்து அடிச்சுட்டோம். கரெக்டாக தண்ணி ஆயிலு எல்லாமே எடுத்து கரெக்டாக அடிச்சுக்கணும். அப்போ தான் அது வந்து கணக்காக வரும். இல்லை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி பாருங்கள் பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் போட்டு தடவி வச்சுருக்கிறேன். இதில் பட்டர் பேப்பர் போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் போல் மைதா அப்படி போட்டுட்டு இந்த ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டா கீழே ஒட்டாது. இந்த மாதிரி தட்டிட்டு மாவு இருந்துச்சுன்னா கொட்டிடுங்க. இந்த மாதிரி தட்டிட்டு ஃபுல்லாகவுமே இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஊற்றி எடுக்கும் பொழுது கரெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த கேக்கு மாவு இதில் ஊற்றிக்கலாம். நம்ம மாவை ஊற்றி வச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுட்டு இதில் வந்து இந்த பப்புள்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலக்கி விட்டுருங்க. இப்படி இப்போ இங்கே அவன் சூடாகிட்டுருக்கு. இதில் வச்சிடலாம். 150 டிகிரி பேக்கரி மோடில் வச்சு 20 நிமிஷம் வச்சுருக்கிறேன் கேக்கு வேகிறதுக்கு. இப்போ வேகட்டும். பாருங்கள், கேக்கு நல்லா வெந்து எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் வாங்கியிருக்கிறேன். அதாவது நல்லா கலக்கி விட்டு 1.5 கப்பு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க.
ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவிலே வச்சுக்கணும். இது வந்து வாங்கிட்டு வந்து பீசருக்குள்ளே வச்சுருந்து எடுத்த உடனே போட்டிருக்குறோம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி வரணும். இப்போ இதை எடுத்து நம்ம சாய்ச்சாலும் கொட்டக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி சாய்ச்சாலும் விழுகலை பாருங்க. வலிக்கிக்கிட்டு கூட வரல. இப்படி சாய்ச்சோம்னா வலிக்கிக்கிட்டு வராமல் இருக்கு பாருங்க. சரிவா செய்யும். இப்போ அதை எடுத்துடலாம் வெளியில். பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா புஷ்ஷுன்னு வந்துருக்குது. நல்லா சூடு ஆறிச்சுன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். நல்லா வந்திருக்குது பாருங்கள். அதில் வந்து நிறைய இருக்குன்னு இதில் கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சா பாருங்கள். இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நம்ம கொஞ்சம் வெட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம இது வச்சா கூட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். செமையாக இருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சர்க்கரை தண்ணி, அதாவது நல்லா சாஃப்டாக வேணும்னா இந்த மாதிரி நம்ம விட்டுக்கணும். பாருங்கள், நம்ம வச்சுருக்கிற இந்த விப்பிங் க்ரீம் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி. இதுக்கு மேலே இன்னொரு கேக். இந்த மாதிரி எடுத்து ஏதாவது ஒரு டிஷர்ட் போட்டுக்கணும் ஓரத்தில். இப்போ விப்பிங் க்ரீமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ரோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ரோஸுக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ரோஸ் கலரே தான் எடுத்துருக்குறேன். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம். எப்படி பாருக்கு கேக்கு? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இல்லையா? டிசைன் நல்லா இருக்கு. டிசைன் போதில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.